வாங்கம்மா. யார் நீங்க? அட்வொகேட் வெங்கட் சார் இருக்காங்களா? அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? என்ன வேணும்? நான் சாரை பார்க்கலான்னு வந்தேன் மேடம். என்ன விஷயமா சார பார்க்கணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் அவரோட ஒய்ஃப் தான். மேடம் நீங்க தான் மேடம் எனக்கு உதவி செய்யணும். என்ன சொல்றீங்க? மேடம் ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க மேடம். நீங்க தான் மேடம் எனக்கு உதவி பண்ணணும். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேடம் உங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேஸ் எடுத்து நடத்துறாருல, அந்த சுரேஷோட வைஃப் தான் மேடம் நான். ஓ சார், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒத்து போகல சார். அதனால நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் மேடம், சார் கிட்ட நீங்க தான் மேடம் எடுத்து சொல்லணும். இந்த கேஸை எடுத்து நடத்த வேண்டாம்னு சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சார் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா நானும் என் குழந்தையும் நடுத்தருவில் தான் மேடம் நிற்கணும். ஒரு பொண்ணா என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், எப்படியாவது சார்கிட்ட சொல்லி இந்த கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லுங்க மேடம். எனக்கும் என் குழந்தைக்கும் வாழ்க்கை பிச்சை போடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன்னு சொன்னானே, அவனோட பொண்டாட்டியா இவங்க? நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. நான் என் ஹஸ்பண்ட் வந்த உடனே பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களை தான் மேடம் நான் மலை போல நம்பியிருக்கேன். சரி, போயிட்டு வாங்க. ம் சரிங்க மேடம். நல்ல வேலை, இப்பதான் இவன் வரான். இந்த விஷயம் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சது, இந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டான். அதனால இவன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிடணும். என்னன்னு யாரும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? அது அவங்க நம்ம வீட்டுக்கு வரல. பின்ன ஏதோ அட்ரஸ் கேட்டு வந்தாங்க. அது பக்கத்து தெரு அட்ரஸ். அதான் வழி சொல்லி அனுப்பி வச்சேன். ஓ அப்படியா? ம் சரி, நீ உள்ள வா வெங்கட். ம் எப்படியோ மீனாட்சி செயினை மீட்டாச்சு. இது அவளுக்கு தெரியாம பீரோல வச்சிட வேண்டியதான். புகழ் எங்க? உள்ளதான் மேடம் இருக்கா. மேடம் நீங்க வந்தா புகழோட கிளாஸ் டீச்சர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க மேடம். ஏன், ஏதாவது பிரச்சனையா? தெரியல மேடம், நீங்க உள்ளார போய் மேடத்திட்ட கேட்டுங்க மேடம். சரி, ஓகே மேடம், போங்க. அம்மா, பாத்து. என்னம்மா நீங்க இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? சாரிடா செல்லம், வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. போமா, நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? சாரி புகழ், அம்மா உன்னை வேணும்னே வெயிட் பண்ண வைப்பனா? சாரிடா. வாங்க மேடம், உங்களுக்காக தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கார் ரிப்பேர் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டோன்ட் மிஸ்டேக் மீ. இட்ஸ் ஓகே. எங்க பொறுப்புல இருக்கிற வரைக்கும் நாங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களை தானே கேள்வி கேட்பீங்க. இனிமேலாவது சீக்கிரம் வர பாருங்க மேம். ம் சரி, ஓகே மேடம். மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மேடம். என்ன மேடம்? ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நேஷனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. ம் அதுக்காக நம்ம ஸ்கூல் சார்பா நிறைய பசங்க கலந்துக்கறாங்க. அதுல கலந்துக்க புகழும் ஜூனியர் பாக்ஸிங்ல பேர் கொடுத்திருக்கான். பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாம நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம்.
சோ எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் பெர்மிஷன் கேட்டிருக்கோம். உங்ககிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு நினைச்சோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க மேடம், உங்க பையனை அனுப்ப சம்மதமா? எந்த ஊரு? சென்னை மேம். சென்னையா? அப்போ மில்கி மேன் அங்க தானே இருக்காரு. சென்னையா? இல்ல மேம், அது சரிப்பட்டு வராது. நீங்க பயப்படாதீங்க மேம். குழந்தைகளை நாங்க ஜாக்கிரதையா பாத்துப்போம். அவங்க கிளம்புனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் எங்க பொறுப்பு. நீங்க தைரியமா புகழ அனுப்பி வைங்க. இல்ல, அதுக்கு இல்ல. புகழ விட்டுட்டு இல்ல மேடம், வேண்டாம். இப்படி எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைகளை தன் கண் பார்வையிலே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு எப்படி மேடம் தைரியம் வரும்? 4 இடத்துக்கு அனுப்புனாதானே அவங்களுக்கும் 4 விஷயம் தெரியும். சின்ன வயசுலயே அதை நம்ம ஊக்குவிக்கணும். புகழ் பாக்ஸிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான். அவனை என்கரேஜ் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. படிப்பு மட்டுமே லைஃப் இல்ல. படிக்காத நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா வந்திருக்காங்க. இல்ல மேடம், புகழ் வேண்டாம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் புகழ வேணாம்னு சொல்றீங்க? சென்னை தவிர வேற எந்த ஊரா இருந்தாலும் ஓகே. பர்டிகுலரா சென்னை மட்டும் ஏன் வேணாங்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் மேம். என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? நாங்க குழந்தைங்களை சரியா கவனிக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? 5 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர்னு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். சோ உங்க குழந்தை சேஃபா இருக்கும். இல்ல, அதுக்காக இல்ல. எனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல. மேடம், நாங்க யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம். ஆனா நான் இவ்ளோ தூரம் உங்ககிட்ட பேசுறேன்னா அதுக்கு காரணம் புகழ் தான். புகழ் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான். அவனோட லைஃப்க்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புகழோட இன்ட்ரெஸ்ட்காகவாவது அனுப்பி வைங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் மேம். சரி, ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புகழ கூட்டிட்டு போங்க. எனக்கு அவன் சந்தோஷம் தான் முக்கியம். தேங்க்ஸ் மேடம். புகழ் சென்னையில 3 நாள் இருக்க வேண்டியது இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மீட் முடிஞ்சதும் உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க குழந்தைய வந்து கூட்டிட்டு போலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், நான் வரேன். இங்க பாரு புகழ், அம்மா உன்னை சென்னைக்கு அனுப்புறேன்னா அது உனக்காக மட்டும்தான். தேங்க்யூமா. அம்மா உனக்காக செஞ்ச மாதிரி நீ அம்மாக்காக ஒன்னு செய்யணும். என்னம்மா? சென்னைக்கு போனா மிஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நடக்கணும். ம். யாரையும் பார்க்க கூடாது, யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. சேஃபா போயிட்டு சேஃபா வரணும். ஓகேவா? ஓகேம்மா. ம். நீ வர வரைக்கும் அம்மா உன் நினைப்பிலே தாண்டா இருப்பேன். ஐ மிஸ் யூமா. ஐ லவ் யூடா செல்லம். மீ டூமா. போலாமா? ஆ, வா. அங்க இருக்கு பேக். மீனுக்குட்டி, என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? ஆமா மீனாட்சி, இன்னைக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை மீனாட்சி. ஓ, ஆஃபீஸ்லையா? நீங்க ஆஃபீஸ்லயா இருந்தீங்க? ஏன் இப்படி கேட்குற? ஆ, இல்ல, நான் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன். ஆனா நீங்க அங்க இல்ல, அதான் கேட்டேன். என்ன மீனாட்சி, ஆஃபீஸ்னா ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை இருக்குமா என்ன? ஆஃபீஸ் வேலையா வெளியில் போய் சுற்றிட்டு வந்தேன். ஓ. இன்னைக்கு சரியான வெயில் வேற இல்லை, அதான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு மீனாட்சி. ஓ, சரி சரி சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஆ. என்கிட்ட நீங்க திரும்ப திரும்ப பொய் சொல்றீங்க. ஆனா
அது யாருக்காகன்னு தான் தெரியல. அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க போறதில்ல. என்னப்பா பயந்துட்டியா? எப்படி பயமுறுத்துன பாத்தியா? ஆ ஆ செல்லம், அப்பா ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ இப்படிலாம் பீரோக்கெல்லாம் ஒளியக்கூடாது, சரியா? இது பெரிய ஆபத்துல போய் முடியும். ஆ இல்லப்பா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். உன்னை பயமுறுத்துறதுக்காக இப்பதான் இங்க வந்து ஒளிஞ்சேன். ஓ சரி, அப்ப நீங்க வெளில போய் அம்மாவை பயமுறுத்தி விளையாடுங்க. ம். சமத்து குட்டி. அப்பா ம்? நான் உன்னை பயமுறுத்தவே இல்லையே. நீ எதுக்கு இப்ப பயப்படுற? அது நீ பயமுறுத்தினியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நான் என் பொம்மையத்தான் எடுக்க வந்தேன். எடுத்துங்க எடுத்துங்க எடுத்துங்க. அப்பா ம்? அப்பா, ஆ? உங்களை பார்த்தா ஏதோ டவுட்டாவே இருக்கு. என்னம்மா டவுட்டு? நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்கு. ஆஹா, பயபுள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சே. செல்லம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை செல்லம். அப்பா ஃப்ரெஷ்ஷாக போக போறேன். நீங்க சமத்த வெளில போய் விளையாடுங்களேன். என்னமோ உன் பார்வையே சரியில்லை. ம். அப்பாடா, யாராவது வரதுக்குள்ள இதை முதல்ல வச்சிடணும். ஹலோ, வணக்கம் சார். நீங்க கோல்டு வைக்க கஷ்டப்படுறீங்களா? அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். உங்கள் தேவை எங்கள் சேவை. சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். இதான் சார் எங்க பிசினஸ். உங்களுக்கு கோல்டு லோன் வேணா சொல்லுங்க, நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். சார், நானே லோன் போட்டுட்டு இருக்கேன் சார். உங்க லோனு வேணாம், ஒன்று வேணாம், வைங்க சார். முதல்ல இந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். என்னங்க? ஆ என்ன மீனாச்சி? இந்தாங்க காஃபி. கொடு. உட்காந்து குடிங்க. ஆ மீனாட்சி, காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. ம் சரி, நீங்க காஃபி குடிங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். ம் சரி. ம். அவர் எதையோ பேக்ல வச்சாரு. ஆனா
என்ன வச்சாருன்னு தெரியலையே. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹலோ ஹலோ, நான் சுந்தர் ஃப்ரெண்ட் ராஜா பேசுறேன். சுந்தர் இருக்காப்லையா? ஆ, இருக்காரு. ஆனா நீங்க அவரோட மொபைலுக்கு கால் பண்ணிருக்கலாமே. பண்ணமா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓ, சார்ஜர் இல்லாம இருந்திருக்கும். கொஞ்சம் லைன்ல இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே. என்னங்க? என்ன மீனாட்சி? உங்க ஃப்ரெண்டு ராஜா கால் பண்ணிருக்காரு. ராஜாவா? லேண்ட்லைன்லையா? ஆமா. என் ஃபோனு என்கிட்ட தான் இருக்கு. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆமா. ஆமா மீனாட்சி, சார்ஜ் போடணும். அதான் ம் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ம் சொல்லு ராஜா. இவர் பேக்ல ஏன் செயின் எப்படி வந்தது? அப்படின்னா இவர் தான் என் செயின் எடுத்திருக்காரா? சரிடா, இரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். தேங்க்ஸ்டா. ஆ. என் செயினை இவர் தான் எடுத்தாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எதுக்காக எடுத்திருப்பாரு? யாருக்காவது உதவி செய்யறதுக்காக தான் எடுத்திருப்பாரு. அந்த யாராவது அந்த பொண்ணா இருக்குமோ? எஸ், அந்த பொண்ணுக்காக தான் ஏன் செயின் எடுத்திருக்காரு. நான் முதல்ல அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். விஷயம் தெரியாம பேசக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம்.